ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுல யாருக்குமே மெஜாரிட்டி இல்லனா என்னதான் ஆகும்? தாவைக்குடன் பாஜக ரகசிய பேச்சுவார்த்தையா? என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் என்பதனை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில தேர்தல் முடிவு வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி வருவதற்கு முன்னாடியே பாஜக தன்னுடைய திரைமறைவு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள தொடங்கிவிட்டதாம். ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு இடையே நடிகர் விஜயோட இந்த தமிழக வெற்றிக் கழகம் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. சமீபத்திய அரசியல் நகர்வுகள் மற்றும் உளவுத்துறை அறிக்கைகளோட அடிப்படையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்காத தொங்கு சட்டமன்ற சூழல் உருவானால் என்ன நடக்கும் என்ற விவாதம் தற்போதே டெல்லி வரை ஒலிக்க தொடங்கியிருக்கிறதா? தமிழகத்தின் தற்போதைய நிலவரப்படி மும்முனை அல்லது 4 முனை போட்டி நிலவக்கூடிய பட்சத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எந்த ஒரு கூட்டணியும் எளிதாக பிடித்துவிட முடியாது என்ற கருத்து நிலவுகிறது. ஒருவேளை மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்கள் கிடைக்காத பட்சத்தில் சிறிய கட்சிகள் மற்றும் புதிய கட்சிகளின் ஆதரவு ஆட்சி அமைக்க மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ எனப்படக்கூடிய இக்கட்டான சூழலை முன்கூட்டியே கணிச்சிருக்கக்கூடிய பாஜக தலைமை விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள்ல செய்திகள் கசிஞ்சிருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அதன் கொள்கை பிரகடனம் மற்றும் பொதுக்கூட்ட பேச்சுகள் பெரும்பாலும் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராகவும் குடும்ப அரசியலுக்கு எதிராகவும் அமைந்திருக்கு. இதனால தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை ஆதரவு தேவைப்பட்டால் கூட விஜய் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி திமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் மிக குறைவு என்றே சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணியை தவிர்ப்பது என்பது விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கு மாற்று அரசியல் என்ற பிம்பத்தை தக்க வைக்க உதவும். இந்த சூழலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடுகிறது. மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தமிழகத்தில் வலுவாக காலூன்று நினைக்கிறது. அதிமுக கூட்டணி பெரும்பான்மை பெறாத பட்சத்தில் விஜயின் செல்வாக்கை ஒரு பாலமாக பயன்படுத்த பாஜக விரும்புவதாக தெரிகிறது. தமிழ்நாடு நலன், ஊழலற்ற நிர்வாகம் போன்ற பொதுவான புள்ளிகளை முன்வைத்து தாவேக்கவின் ஆதரவை பெற பாஜக மேலிடம் காய்களை நகர்த்தி வருகிறது. அரசியல் நோக்கர்களின் கருத்துப்படி பாஜகவின் முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே தாவேக்கவின் முக்கிய நிர்வாகிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தேர்தல் முடிவுகள் சாதகமாக வராத பட்சத்தில் பரஸ்பர ஆதரவு குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. விஜய் தன்னுடைய கட்சியினரிடம் யாரோடும் சமரசம் இல்லை என்று கூறி வந்தாலும் தேர்தல் முடிவுகள் ஒரு இக்கட்டான நிலையை உருவாக்கினால் மாநிலத்தின் ஸ்திரத்தன்மை கருதி ஏதோ ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்படுவார். திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் தாவேக்க, அதிமுக மற்றும் பாஜக இணைய வாய்ப்புகள் அதிகம். இருப்பினும் பாஜகவுடன் இணைவது சிறுபான்மையினர் மற்றும் மதசார்பற்ற வாக்காளர்களோட அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடும் என்பதால விஜய் மிகவும் கவனமாகவே காய்களை நகர்த்தி வருகிறார். தமிழக அரசியல் வரலாற்றில் 1967க்கு பிறகு பெரும்பாலும் தனிப்பெரும் மெஜாரிட்டியுடன் தான் ஆட்சிகள் அமைஞ்சிச்சு. ஆனால் 2026 தேர்தல் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவின் இந்த முன்கூட்டியே திட்டமிடல் மற்றும் தாவேக்கு உடனான ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழக அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவது உறுதி. விஜய் யாருக்கு கை கொடுப்பார் அல்லது தனித்து நின்று தனது பலத்தை நிரூபிப்பாரா என்பதற்கான விடை தேர்தல் முடிவுகளோட கையில் தான் இருக்கிறது. அதுவரை இந்த கூட்டணி ரகசியங்கள் தமிழக அரசியலை பரபரப்பிலேயே வைத்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.